குறைவாக ஆசல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல. திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க. படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளா வரணும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க? இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். இது அவங்க நோக்கம். தமிழ்நாட்டில் மொழியை வைத்து, கல்வியை வைத்து 2 classes of people, 2 தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க. ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான். கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும். கடையில கை கட்டி நிக்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும். எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவருடைய மகன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ, அது மாதிரிங்க ஐயா. எத்தனை நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்கள சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுற